Peacemakers of Christo. நீ முடக்கப்பட்டு இருக்கிறாயா? எழ முடியவே இல்லையா? மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5வது வசனத்துல, இயேசு கப்பர்நாவுக்கு சென்றபோது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையோடு படுத்து கிடக்கிறான் என்றார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, கருணை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சுவாமி, நீர் ஆராதனைக்குரியவர், வல்லவர், நல்லவர். ஆண்டவரே அப்பா, உம்முடைய அன்பு ஏராளமானது சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே, ஒரு நூற்றுவ தலைவர் என் பையன் முடக்குவாதத்தோட கிடக்கிறான், ஆண்டவரே என் மீது கருணை கொள்ளுவீரா? அப்பா, என் வாழ்க்கை நசிந்து போய்விட்டது, என் வாழ்க்கை நாசமாய் போய்விட்டது. ஆண்டவரே, என்னுடைய மகன் அவதிப்படுவதை என்னால பார்க்கவே முடியல என்று கண்ணீர் விட்டான். தேவனாகிய கர்த்தாவே, நீர் உன்னதர் ஐயா, கருணையுள்ள தெய்வம் சுவாமி. இந்நாளிலே ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் முடக்குவாதத்தோடு கிடக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா, வாழ்க்கையில இனிமேல் எழுந்திருக்கவே முடியாது, இனிமேல் எனக்கு வாழ்வே இல்லை. ஆண்டவரே, இனிமேல் எனக்கு இதுதான் கதி, இதுதான் விதி, என்னுடைய தலைவிதி இதுதான் என்று முடிவெடுத்து விட்டார்கள் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, முடக்குவாதப்பட்டு படுத்த படுக்கையில இன்று ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, கை கால் இழுக்கப்பட்டு, ஆண்டவரே, பக்கவாதத்திலும் முடக்குவாதத்திலும், இன்னும் ஆண்டவரே பயங்கரமான நோய்களிலும் பயங்கரமான வழிகளிலும், ஆண்டவரே கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், ஆண்டவரே தலையில என்னமோ நடக்குது, ஆண்டவரே எனக்கு சுத்தி சுத்தி வருது, ஆண்டவரே அப்பா எனக்கு கண் பார்வையெல்லாம் மங்களா போச்சு, ஆண்டவரே பல்லெல்லாம் கொட்டி போச்சு, ஆண்டவரே என்று இதுதான் விதி, என் உடல்ல இனிமேல் மாற்றமே வராது, என் மூளையில பிளட் கிளாட் ஆயிடுச்சு, எனக்கு பிளட் கசிஞ்சிருச்சு மூளையில, அதனால எனக்கு பக்கவாதம் வந்துருச்சு என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம். ஆண்டவரே அப்பா, இந்த முடக்குவாதத்தின் நிமித்தமோ பக்கவாதத்தின் நிமித்தமோ, ஆண்டவரே பயங்கர கேன்சர் வியாதியின் நிமித்தமோ, ஆண்டவரே இன்னும் தீராத சுகம் வராத நோய்களின் நிமித்தமோ, ஆண்டவரே இன்று எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டார்கள், ஆண்டவரே சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள், நிம்மதியை இழந்து விட்டார்கள், காசை இழந்து விட்டார்கள். ஆண்டவரே, மருத்துவர் என்று ஓடினோம், ஆனால் அந்த மருத்துவர் என்னை சுகமாக்கல. ஆண்டவரே, பலவிதமான மருந்துகளும், வெளிநாட்டிலேருந்து மருந்துகளும், ஆயுர்வேதமும், ஆண்டவரே சித்தா வைத்தியமும், எல்லா வைத்தியமும் எடுத்தோம் ஆண்டவரே, ஆனால் எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஆண்டவரே ஏசப்பா, இன்னைக்கு என் வாழ்க்கையில நம்பிக்கை போயிடுச்சு, ஆண்டவரே இனிமேல் நான் வாழ போறேனான்னு தெரியல. ஆண்டவரே அப்பா, எனக்கு படுக்கையே கெதி ஆயிடுச்சு. ஆண்டவரே, முழங்கால் மூட்டெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, நரம்பெல்லாம் புடிச்சு இழுக்குது, எனக்கு பிளட் கேன்சர் வந்துருச்சுன்னு எத்தனையோ பிள்ளைகள் அவதிப்படுகிறார்கள். ஆண்டவரே, எனக்கு இதுதான் கெதி, இனிமேல் என்னால எழவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமி தேவனாகிய கர்த்தாவே, இன்று எத்தனையோ பிள்ளைகள் அப்பா நோயினாலே செத்து போறாங்களே. ஆண்டவரே, அப்பிள்ளைகளை நீர் சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நான் முடக்கப்பட்டு இருக்கிறேன் சுவாமி, வாழ்க்கையில ஆண்டவரே நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு அசைவு கூட அசைய முடியலையா அப்பா, நடக்க முடியல, சாப்பிட முடியலையா. ஆண்டவரே இயேசுவே, என் வாழ்க்கையில மாற்றங்கள் வராதா? என்னோடு நீர் பேச மாட்டீரா? என்னோடு ஆண்டவரே என்னுடைய உள்ளத்துக்குள்ளா இருக்கிற அந்த காயங்களை சுகமாக்க மாட்டீரா? சுவாமி, நான் முடங்கி போய் கிடக்கிறேன் ஆண்டவரே, ஒடுங்கி போய் இருக்கிறேன் ஆண்டவரே, நசுக்கப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையே இல்லை சுவாமி. ஆண்டவரே, இதுதான் கெதி, இனிமேல் எனக்கு வாழ்க்கை மாறாது என்று நினைக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே
ஏசப்பா, என் உடலாலும் முடக்கப்பட்டிருக்கிறேன், என் எதிரினாலும் முடக்கப்பட்டிருக்கிறேன், என் மனைவியினால் முடக்கப்பட்டிருக்கிறேன், என் கணவனால் முடக்கப்பட்டிருக்கிறேன், என் மகனால முடக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, என் மகளால முடக்கப்பட்டிருக்கிறேன், என் அண்ணனால முடக்கப்பட்டிருக்கிறேன், போலீஸ் கேஸ்ன்னு முடக்கப்பட்டிருக்கிறேன், தம்பியினால முடக்கப்பட்டிருக்கிறேன், எதிரின் நிமித்தம் முடக்கப்பட்டிருக்கிறேன், அக்கா தங்கைகளின் வார்த்தைகளினால முடக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, எனக்கு ஏழைதான், ஏழ்மைதான் கெதி ஆண்டவரே, நோய்தான் கெதி ஆண்டவரே, கடன் தான் கெதி ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் வாழ்வுக்கு செழிக்காது என்ற முடக்குவாதம் எங்களை தாக்கி இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, எங்கு போனாலும் பிரச்சனைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பிரச்சனைப்பா. எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கணும்பா சொல்லுங்க ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு வாழ்க்கையில நிம்மதி என்பதே இல்லாம போச்சு சுவாமி. முடக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, நசுக்கப்பட்டிருக்கிறேன் அப்பா. என்னால எழவே முடியலையப்பா, மறுவாழ்வே தெரியலையா ஆண்டவரே. ஆண்டவரே, சாவு பெட்டிக்குள்ள நான் போறது போல எனக்கு தோணுது ஐயா. ஆண்டவரே, கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணிட்டதே போல தோணுது ஐயா. ஆண்டவரே, எல்லாரும் என்ன கொல்றதை போல தோணுது ஆண்டவரே. அப்பா, சீக்கிரம் செத்து போலான்னு தோணுது ஆண்டவரே. இந்த முடக்குவாதத்தின் நிமித்தம், முடக்கப்பட்டதின் நிமித்தம் ஆண்டவரே, தேவனே, நான் மரித்து போய் நடைப்புணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் நீர் ஒருவர் தானேயா சுவாமி. எனக்கு நிம்மதியை கொடுக்கிறவர் நீர் ஒருவர் தானேயா ஆண்டவரே. அப்பா, எனக்கு யாருப்பா இருக்கிறா? என் கவலைகளை நான் சொல்லி அழுறதுக்கு யாருப்பா இருக்கிறா? நீர் மட்டும்தானே ஆண்டவரே இருக்கிறீர் சுவாமி. என் மீது கருணை கொள்ள உம்மிடம் இறஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, என் மைண்ட் லெவல்ல நான் முடக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த துக்கம் என்னை ஆண்டவரே முடக்கி வச்சிருக்குது ஆண்டவரே. கணவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா முல்லை போல ஆண்டவரே பேசுவதனால அதுல நான் முடங்கி போய் இருக்கிறேன் ஆண்டவரே. படிப்புல நான் முடங்கி போய் கிடக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு படிச்சாலும் பாஸ் ஆகுறதே இல்ல சுவாமி. எவ்வளவு படிச்சாலும் ஞாபக சக்தி வராதுன்னு சொல்லிட்டாங்களே ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இந்த கடனால நான் முடக்கப்பட்டிருக்கிறேன் சாமி. எவ்வளவு உழைச்சாலும் ஒரு காசு வீட்டுல இருப்பது இல்ல சுவாமி. அப்பா, எல்லாத்தையும் வட்டி தான் கட்டுறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நான் நினைச்சது ஒண்ணு, என் வாழ்க்கையில நடந்தது ஒண்ணு ஆண்டவரே. அதே போல அந்த நூற்றுவர் தலைவர் தன் மகனை பற்றி கவலைப்பட்டார். நான் நினைச்சது ஒண்ணு, என் புள்ள அப்படி வருவான் இப்படி வருவான்னு நினைச்சேன், ஆனா முடங்கி போய் கிடக்கிறான் என்று. அதே போல இன்று எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே தாம் பிள்ளைங்களுக்காக ஆண்டவரே திட்டம் வகித்தது ஒன்று, ஆண்டவரே ஆலோசனை செய்து வைத்தது ஒன்று, செயல்பட்டது இன்னொன்று ஆண்டவரே. அவன் வாழ்க்கையில நடந்தது இன்னொன்று ஆண்டவரே. அவன் மாறி போயிட்டான்ப்பா, அவனை மாத்திட்டாங்கப்பா ஆண்டவரே. இன்று என் மகன் என் மகள் முடக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. காதலில முடக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. பணத்துல முடக்கப்பட்டிருக்கிறார்கள். தகாத உறவினால் முடக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. பேராசையினால முடக்கப்பட்டிருக்கிறார்கள். குடிப்பழக்கத்திலே முடக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் போதை பொருளுக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, எனக்கு வாழ்க்கை இல்ல ஆண்டவரே. இயேசுவே, நான் நினைச்சது ஒண்ணு, என் வாழ்க்கையில நடந்தது இன்னொன்னு ஆண்டவரே. அப்பா, நான் என்னப்பா பண்ணுவேன்? நான் நினைச்சு ஒண்ணு செஞ்சேன், நடந்தது வந்து இன்னொன்னு ஆண்டவரே. அப்பா, அதற்கு எதிர்மறையாக எனக்கு பலவிதமான நஷ்டங்களும் கஷ்டங்களையும் நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. இயேசு ராஜாவே, என் மீது மனமிறங்கும் ஐயா, என்னோடு பேசும் ஐயா. தெய்வமே, என் பிள்ளைய காப்பாத்துங்கள் ஆண்டவரே. என் கண்ணீரை துடையுங்கள் என்று கண்ணீர் விடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். முடங்கி போய் அப்பா, இனிமேல் மறுவாழ்வு இல்லை, என் வாழ்க்கை மாறாது, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய இருளான வாழ்க்கை, இதுதான் என்னுடைய கஷ்டத்தின் வாழ்க்கை, இனி இதிலேயே நான் மூழ்கி போவேன் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் குமுறி குமுறி அழுகிற உம் பிள்ளைகளை ஆண்டவரே நீர்தாமே இந்த வேளையிலே ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும்
உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கை மாறட்டும் ஐயா, அவர்கள் சிந்தனைகள் மாறட்டும் ஐயா, அந்த தடங்கல்கள் உடையட்டும் ஐயா ஆண்டவரே. பிரச்சனைகள் சால்வ் ஆகட்டும் ஆண்டவரே. சண்டை சச்சரவுகள் ஓடி போகட்டும் ஆண்டவரே. வெறுப்பு தன்மைகளை அகற்றி போடுங்க ஆண்டவரே. குடி பழக்கத்தையும் போதை பொருட்களையும் ஆண்டவரே அகற்றி போடுங்க ஆண்டவரே. இந்த குடும்பம் சமாதானத்தை காணட்டும், சந்தோஷத்தை காணட்டும், விடுதலையை காணட்டும், வெற்றியை காணட்டும், சுகத்தை பெறட்டும் ஆண்டவரே. முடக்கப்பட்டவன் எழட்டும் ஆண்டவரே. அப்பா, கட்டில்ல படுத்துக்கொண்டு கண்ணீரோடு இருக்கிறவன், ஐயோ என்னை பார்ப்பவர் யாரும் இல்லை ஆண்டவரே, நான் இந்த வீட்டிற்கு பாரமாகி விட்டேன் என்று கண்ணீர் விடுகிற ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உன்னுடைய மகள்களை ஆசீர்வதிங்க, உன்னுடைய மகன்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு சுகத்தை தருபவர் அப்பா, மருத்துவர்களோ மருந்தோ இல்லை ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் ஐயா என்னுடைய மகா மருத்துவர் ஆண்டவரே. இயேசுவே, நீர் ஒருவர் தான் ஐயா இறங்கி வந்து உன் பிள்ளைகளை தொடுபவர் ஐயா. அவர்கள் இருக்கிற இடத்திலே சுகத்தை கொடுக்கிறவர் நீர்தான் ஐயா ஆண்டவரே. மூளை பாகங்களிலும் ஆண்டவரே, ரத்த நாளங்களிலும் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வயிற்றிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கிட்னியிலும் ஆண்டவரே, கிட்னியில உள்ள பிரச்சனைகளிலும் ஆண்டவரே, இப்பொழுதே நீ சுகத்தை கொடுப்பதற்கா நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பாகத்தை உம்முடைய பரிசுத்த கரத்தினாலே தொடுவதற்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, தெய்வீக கர்த்தாவே, அப்பா, ஒரு சகோதரியானவள், என் கணவன் ஓடி போயிட்டான் ஆண்டவரே, என் கணவனை கொண்டு வாங்க, நான் என் பிள்ளையோட இன்று அனாதையா நிக்கிறேன்னு சொன்னாள் ஆண்டவரே. அவள் துக்கத்தில் முடக்கப்பட்டிருக்கிறாள் ஐயா. அந்த பிள்ளையை நீ சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம், கணவனை கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். அவனை ஆண்டவரை பிடித்து வைத்திருக்கிற எல்லா சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து அவனுக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த தேவ தூதர்களை வையுங்க அப்பா. இயேசுவே, என் ராஜாதி ராஜாவே, அபிஷேக கர்த்தாவே, நீங்க வாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஐயா ஆண்டவரே. நீர் பேசும் ஐயா ஆண்டவரே. நீர் உன் பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. இப்பொழுதே தொடும் ஐயா. ஸ்ரீகல பரரரரரரர ஆண்டவரே, கர்த்தாவே, கர்த்தாவே, ராஜாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, உன் பிள்ளைகளை தொடுங்க, 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 தொடுங்க. ஒவ்வொரு இடத்திலும் தொடுங்க, ஒவ்வொரு வேலையிலும் தொடுங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்க ஆண்டவரே. எல்லா சாத்தான்களை விரட்டி போடுங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, தெய்வீக கர்த்தாவே, நீர்தானே இந்த குடும்பத்துல அப்பா இப்பொழுதே குடியேறுகிற தேவன் நீர் ஒருவர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும்
திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே. இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸை போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1-2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசை தான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.